எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த சிப்பி காணலில் குழம்பு செய்யலைங்க. இந்த காளான் நல்லா சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. அதில் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிருக்கிறேன். பெரிய வெங்காயமாக ஒரு 2 வெங்காயம் அது போட்டு அதையும் தாளிச்சிடலாம். அதில் கூட தக்காளி ஒரு 2-3 தக்காளி போட்டிருக்கேங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. சும்மா சிம்பிளாக அவசரத்துக்கு செய்கிறேங்க நைட்டில். அது தேங்காய் அரைச்சி ஊற்றினா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக மட்டன் குழம்பாட்டிருக்கு. தக்காளி நல்லா வணங்கட்டுங்க. அதில் உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுங்க. காளான் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நல்லா அப்படியே வதங்கட்டுங்க. அதில் வரமிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டிருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் காரத்துக்கு ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க. கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இந்த மசாலாலாம் நல்லா வதங்கட்டு. வேணுங்கிற அளவில் கொஞ்சம் தண்ணி விட்டுறலாங்க. அப்படி ஒரு கொதி வரட்டு. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடலாம். சிம்பிளான டேஸ்டான சிப்பி காளான் குழம்புங்க ரெடிங்க. சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேங்க. கல் சூடாயிருச்சு. சப்பாத்தி போட்டுடலாம். கொஞ்சம் பபுள்ஸ் வந்தால் அப்படி திருப்பி போட்டுடலாங்க. சப்பாத்தி ரெடி. நல்லா சாஃப்டான சப்பாத்திங்க. நல்லா வெந்துருச்சு. மேலே கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். எடுத்துடலாங்க. இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சிங்க. பாருங்கள், கொஞ்சம் நல்லா திக்காக நல்லா எல்லாம் வெந்துருச்சிங்க. நல்ல மணமாக இருக்குது. ஹாட் பாக்ஸ்லேருந்து சப்பாத்தி எடுக்கலாங்க. சப்பாத்தி பாருங்கள், நல்லா சாஃப்டாக எப்படி இருக்கு பாருங்கள். ஒரு சப்பாத்தி இந்த குழம்புல டேஸ்ட் பண்ணலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சப்பாத்தி மறுன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது. இன்னும் நெய் கொஞ்சம் தடவி அப்படியே ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன்னா சுட்டோடனே நல்லா சாஃப்டாகிருங்க. இந்த குழம்புல கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணலாம். சப்பாத்திக்கு சிப்பி காளான் குழம்புக்கு நல்லா இருக்குதுங்க. டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்களும் ஒரு நாள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள்.